வணக்கம். நான் ஜெயலட்சுமி நாடகமன்ற நடிகர் உரிமையாளர் பேசுகிறேன். இது வந்து என்னுடைய அக்கா மகன் பொன்ராஜ், பொன்ராஜ் 8 வருஷமாக நம்மக்கிட்ட டிரைவராக இருக்கார். ஆனால் இந்த வருஷம் நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு. நடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் தெரியாதவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். ஆனால் நடிகர் மட்டுமா வந்துட்டு போவாங்க. அவர் டிரைவருக்கு அடுத்தது நடிகர் அடுத்தது மெயின்டைனுக்கு அடுத்தது மொத்தம் எல்லாம் ஆளின் ஆள் அனைத்தும் பார்ப்பார். அதனால் இவருக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நான் இந்த வருஷம் அவர் மேடை எடுத்துகிறேன். உங்களுக்கு ஒத்துழைப்போம், ஆடியன்ஸ் ஒத்துழைப்போம், ஏஜென்ட் ஒத்துழைப்போம், நடிகர் ஒத்துழைப்போம், எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு தேவை. இன்னும் மேலும் மேலும் நல்ல பெரிய சிறந்த கதாநாயகன் ஆகணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். வணக்கம், என் பேர் பொன்ராஜ். பரமேஸ்வரமங்கலம் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். ஜெயலட்சுமி நாடக மன்றத்தில் வந்து 8 வருஷமாக நான் வேன் ஓட்டியிருந்தேன். இப்போது இந்த வருஷம் வந்து கதாநாயகனாக ஆடணும்னு சொல்லிட்டு என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் என்னுடைய மச்சான் அசோக் குமார் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து நீ கதாநாயகன் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் ஆசை. அதனால் சரி, அவருக்காக இந்த வருஷம் நம்ம கதாநாயகனை ஆடணும், நான் வண்டி ஓட்டிக்கிறேன், நீ கதாநாயகனை ஆடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால இந்த வருஷம் நான் கதாநாயகனாக வேடமிட்டு நடிக்கலான்னு சொல்லிட்டு முழு மனசோடு ஜெயலட்சுமி கம்பெனியில் போடலான்னு இருக்கிறேன். பொதுமக்களாக நீங்களும் சரி, எனக்கு முன்னாடி இருக்கிற நடிகர் எல்லோரும், எங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லா நடிகரும் சேர்ந்து எனக்கு ஆதரவு பண்ணி இன்னி நைட்டு என்னை மேடை ஏற்றுறேன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. 9th ஸ்டாண்டர்ட் தான் நான் படித்தேன். 9th கிளாஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகல. அதுக்கப்புறம் இந்த டிரைவர் ஃபீல்டுக்கு நான் வந்துட்டேன். நான் டிரைவர் ஃபீல்டு வந்ததுலேருந்து ஜெயலட்சுமி நாடக மன்றம் தான் வண்டி ஓட்டுறேன். கற்றுக் கொடுத்தது வந்து அண்ணன் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. நம்ம வண்டி அப்போ வச்சுருந்தோம், டாட்டா சும்மா வாங்கியிருந்தோம். அந்த வண்டியை ஓட்டி எனக்கு அப்படியே அதை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஒரு டிரைவர் ஆனதுக்கப்புறம் ஜெயலட்சுமி நாடக மன்றத்தில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வீட்டிலலாம் வந்து முழு சம்மதம் தானே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னுடைய விருப்பம், நீ வண்டி ஓட்டணும்னு போனால் வண்டி ஓட்டினேன், இப்போ நாடகம் ஆட போகிறேன்னு சொல்கிறீங்களா, உன்னுடைய விருப்பம் தான் எது வந்தாலும். அதாவது எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் தான் அனுபவிப்பாரு, நான் ஒன்றும் அனுபவிக்க போகிறது கிடையாது. எது வந்தாலும் உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில். எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவேன். இருந்தாலும் தனியாக இப்போ அவங்க பாடி விட்டதுக்கப்புறம் பின்னாடி நான் பாடுவேன். இருந்தாலும் இப்போ நான் தனியாக போய் பாடணுன்றல அது சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அதை கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஜெயலட்சுமி நாடகமன்ற ஓனர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா தான். இருந்தாலும் அவர் என்னை வந்து ஒரு மச்சானா பார்க்கல, அவருடைய மகனாக பார்த்து தான் எனக்கு எல்லாமே பண்ணுவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அதாவது என்னை போடா வாடன்னு இது வரைக்கும் பேசுறதும் கிடையாது. வாப்பா போப்பா அந்த மாதிரி என்னை அந்த அளவுக்கு என்னை மேலே வச்சுருந்தா எப்போவுமே இப்போ அந்த லெவலில் தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் அதாவது ஒரு நடிகரை தரக்குறைவாக பேசுறது, நீ ஏன் வரல, எதுக்கு அந்த மாதிரி சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போவுமே அவர் பண்ணதே கிடையாது. புரியுதுங்களா? அவருக்கு ஆள் வரலன்னா கூட சரி, இன்னைக்கு இல்லையா, சரி விடுப்பா, நாளைக்கா வா. அதாவது நீ ஏன் வரல, எதுக்கு வரல, அந்த மாதிரி ஒரு கேள்வியும் அவர் எதுவும் கேட்க மாட்டார். அப்படி இருந்தாலும் அவன் வரானோ இல்லையோ, அவனுக்கு என்ன தேவை, முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தாலும் கேட்டு முதல்ல செஞ்சு அவனுக்கு என்னவோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் எது வந்தாலும். அவன் நடிகர்களுக்கு எந்த குறையும் இது வரைக்கும் வச்சதே கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரால் வந்து எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய ஒரு கம்பெனி எல்லாருமே வந்து கம்பெனி ஓனர் ஆகிக்கிறாங்களே தவிர யாரும் வந்து கெட்டு போகல இது வரைக்கும். ஜெயலட்சுமியில் வந்ததுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு நான் ஒரு அளவுக்கு மேலே வந்துருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க தவிர ஜெயலட்சுமி போய் தான் நான் கெட்டுட்டேன் யாரும் இது வரைக்கும் சொன்ன நாளே கிடையாது. அவரால் வந்து நிறைய பேர் எல்லாம் பெரிய நடிகராக தான் ஆகிறாங்களே தவிர யாரும் வந்து கெட்டு போகல. அதனால் நானும் நம்ம மாமாவுக்காக நானும் கஷ்டப்படணும், இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்ற எனக்கு ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நான் இத்தனை வருஷமாக டிரைவராக இருந்தேன். இப்போ மச்சான் வந்து வண்டி ஓட்டுறதுனால அவர் என்ன சொன்னார், நான் வண்டி ஓட்டிக்கிறேன் மாமா, இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு கதாநாயகனாக வேஷம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால சரி நம்மளும் ஆடி தான் பார்ப்போம் அப்படின்றதுனால துணிஞ்சு ஒரு கதாநாயகனாக நான் வந்து வேடமிட்டு ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறேன். அதாவது எவ்வளோ லாங்காக இருந்தாலும் சரி, அந்த டைமிங்னா அந்த டைமிங் கரெக்டாக போயிடுவேன். சில பேர் வந்து பஸ் விட்டுடுவாங்க, மழை காரணம்ன்றதுனால சீக்கிரம் பாயிண்ட்டு வர முடியாது. அப்படி இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி அவங்கள ஏற்றின்னு போகும்போது அந்த எதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, திடீர்னு மழை, வர வயலில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, எதனா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால லேட்டாக வரும்போது அந்த டைமிங்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துன்னு போய் கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கேன். நான் வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஊரில் விட்டதும் எல்லோரும் போய் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. நான் போயிட்டு சீனு கட்டிட்டு ஊருக்காரங்கிட்ட வந்து எல்லா சாமானையும் வாங்கி வச்சுட்டு வாத்தியார் போய் எழுப்பி விடுவேன். வாத்தியார் எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நடிகர் எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக தாளம் போடுவேன். ஐயா தாளம் போடுவேன். பின்னாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களா கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது வண்டி ஓட்டுறத வந்து அது அப்போதுலேருந்தே எனக்கு பழகப்பட்டது. இப்போ இல்லை, 10 வருஷம் கழிச்சு நான் வண்டி ஓட்டணும்னா நான் வண்டி ஓட்டுவேன். அதாவது நாடகன்றதை வந்து
இப்போ இதை கற்றுனோம்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு தொழில் தானே, இதுவும் ஒரு தொழில் தானே. அது எனக்கு எப்படி ஒரு தொழிலோ அதே மாதிரி இது ஒரு, நான் கார் ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன், லாரி, எல்லா வண்டியும் ஓட்டுவேன் ஐயா. அதே மாதிரி என்ன ஒரு ஆசைனா கதாநாயகனா ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசை. இது கூட ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னு வச்சுக்கேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு 5-6 பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க எனக்கு, நீ இது பாடு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃபு நான் இந்த மாதிரி கதாநாயகன் வேஷம் ஆட போகிறேன்னு சொன்னேன், அவங்களே ஒரு 5-6 பாட்டு எழுதி வச்சிருக்காங்க, நீ இந்த மாதிரி பாட்டுலாம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வேற நான் வேறு தான் கிடையாது, எல்லாமே ஒன்று. இது நம்ம குடும்பம், புரியுதா? இப்போ தம்பி தப்பு செஞ்சுட்டு அண்ணன் தப்பு செஞ்சு நம்ம அடிச்சு வீட்டு விட்டு வெளியே தேத்தி போடும், திட்டம், ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறேன், இது மாதிரி பண்ணாத. ஏன்னா பார்க்குறோம் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இது நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோம், புரியுதுல? நம்மளே சண்டை போட்டு அடிச்சுனா இவனால அவங்க சண்டை போட்டு அடிச்சிடறாங்களே, அந்த மாதிரி தான் அறிவுரை சொல்லுவாரே தவிர நீ வேற அவன் வேற எல்லாம் பிரித்து இனிமேல் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பேசுறதும் கிடையாது ஐயா. நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றோம், அதையே தான் 15 பேர் சாப்பிடணும்னு அவர் ஆசைப்படுவார். நம்ம மட்டும் பிரியாணி சாப்பிட்டு அவனுங்கெல்லாம் வந்து வெறும் சோறு சாப்பிடணும்னு இனிமேல் நினைக்க மாட்டார், புரியுதுங்களா? தனக்கு இல்லைன்னா கூட மற்ற பேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அவர் பட்டியாக கூட பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஆள் அவர் வந்து